சிஸ்டர்ஸ் மெனு புக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா. இன்னைக்கு நம்ம ரொம்பவும் டேஸ்டியாக க்ரீமியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வெஜிடேரியன் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் பார்க்க போகிறோம், சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 1.5 கப் பாஸ்தா செய்ய போகிறோம். இந்த பாஸ்தா பேர் பென்னி பாஸ்தா. இதுதான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1.5 கப் பாஸ்தா சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். பாஸ்தா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் ஆகணும். பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் எடுக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகணும். பாஸ்தா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம நார்மல் வாட்டரில் 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணி பாஸ்தாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 2 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேரட், அப்புறம் நான் இன்னைக்கு கொஞ்சம் கலராக கேப்சிகம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் பச்சை பட்டாணி. காய் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு காய் 80 to 90% குக் ஆனால் போதும். காய் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக குக் ஆச்சு அப்படின்னா நம்ம பாஸ்தா சாஸோடு சேர்த்து செய்யும் போது காயெல்லாம் உடஞ்சிரும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இது நல்லா கட்டி இல்லாமல் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பட்டரில் இந்த மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக குக் ஆகணும், கலர் மாறாமல் பார்த்துக்கணும். இந்த மைதா மாவு கொஞ்சம் நல்லா குக் ஆகி லைட்டாக பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் 2 கப் பாலில் 1 கப் பால் நம்ம இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கட்டி இல்லாமல் கீழே அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இன்னும் 1 கப் பாலை நம்ம இதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக நல்லா ஒரு ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் செய்யறதுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இப்போ இந்த சாஸ் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நாம் குக் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் இந்த சாஸோட சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், கேப்சிகம், கிரீன் பீஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன், ப்ராக்கலி, பீன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவும் இது கூட சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஷ்ரெட்டட் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்துனீங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் அந்த பாஸ்தா ஒரு தடவை குக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறமா கொஞ்சம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மஷ்ரூம்ஸும் சேர்த்த போகிறேன் வெஜிடேரியன் பாஸ்தாவில். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். 2-3 மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட், ஒரு பிஞ்ச் பெப்பர் சேர்த்து இந்த மாதிரி ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்து இதை நம்ம பாஸ்தாவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். வாவ், எம்மியான வெஜிடேரியன் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்க்கு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நான் வெஜிடேரியன்ஸுக்கு அதே மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர், அப்புறமா கொஞ்சம் சிக்கன் பீசஸ்ஸு, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா இந்த பாஸ்தாவில் நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். 1.5 கப் பாஸ்தாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 கப் பால். இந்த ரேஷியோவில் சேர்த்துனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஸ் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எங்க ரெசிபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரதுக்கு கண்டிப்பா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.